நாம் எதுனா மேலே தூக்கி எறிஞ்சோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கீழே விழும். பட் இந்த ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் எப்படி கீழே விழாமல் பூமியை சுற்றிட்டே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை கப் ஆஃப் டி சீரீஸ் எபிசோட் 6. நம்மளோட ஏத்துக்கு இன்விசிபிள் ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் கிராவிட்டி. இந்த கிராவிட்டி காரணமாக தான் எல்லாம் கீழே விழும். அது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சேட்டலைட்ஸ் மட்டும் விழாமல் இருக்குது? ஆக்சுவலாக அது விழுந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் பண்ணிகிட்டே விழுது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து ஒரு கல்லை நேராக கீழே போட்டிங்கன்னு சொன்னால் அது கீழே வந்து விழும். பட் அதே கல்லை நீங்கள் முன்னோக்கி எறிஞ்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு வளைவான பாதையில் போய் விழும். ஸ்பீட் இன்னும் அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அது ஏற்ற சுற்ற ஆரம்பிக்கும். இதே தான் சேட்டலைட்ஸ் கேஸ்லேயும் நடக்குது. சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணும்போது அதை ஸ்ட்ரைட்டாக மேலே மட்டும் அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு பக்க வேகம் ஒன்று கொடுப்பாங்க. இங்கே என்ன நடக்கும்னா சேட்டலைட்ஸ் கீழேயும் விழணும், அட் த சேம் டைம் அது முன்னாடியும் போகணும். அதனால தான் இது நம்ம உலகத்தையே சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆர்பிட். சேட்டலைட்ஸ் எப்போவுமே விழுகிற மாதிரி இருக்கும், பட் அது மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சேட்டலைட் ஸ்லோ ஆச்சுன்னா கீழே விழுந்துடும், ஸ்பீட் ஆச்சுன்னா அது ஸ்பேஸுக்கு தப்பிச்சு போயிடும். அதனால சரியான ஸ்பீட் இங்கே ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதே சேம் கான்செப்ட் தான் பூமி சூரியனை சுற்றுறதும் பூமியை நிலா சுற்றுறதும். இங்கே எல்லாமே பேலன்ஸ் தான். அதனால தான் சேட்டலைட்ஸ் மிதக்குது அப்படின்னு சொல்லி நாம நம்புறது தப்பு. அது ஆக்சுவலி விழுந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.